Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம்கான கோல்டன் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சாப்டர் வைஸ் இருக்கு. கொடுத்திருக்க எல்லா क्वेश्चंसையும் தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா செயற்கூறு. அதுல நிரலாக்க மொழியை பொறுத்து செயற்கூறுவை வரையறுக்கவும். அது இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ல பாத்தீங்கன்னா இம்பியூர் செயற்கூறுவின் பக்க விளைவுகள் யாவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதுவும் இம்பார்ட்டன்டான क्वेश्चन. 5 மார்க்ல பாத்தீங்கன்னா பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூறுவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டோட்டலா 16 சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் क्वेश्चंस இருக்கு. எல்லா क्वेश्चंसையும் தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலை அப்டேட் பண்றோம். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. PDF ஓட லிங்க் வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறோம். அங்க போய் PDF வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா சாப்டர் வைஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸு எல்லாமே எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டண்டான क्वेश्चंस தான். ஸோ எல்லாத்தையும் கவர் அப் பண்ணுங்கள். ஒரு क्वेश्चனையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபிஃப்டீன்த் சாப்டரும் 16th சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 9th ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா யூனிட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட் தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண பாருங்கள். இந்த பைத்தான் சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th இம்பார்ட்டன்ட். 6th சாப்டரும் பிரேக்கு ரேஞ்சு அந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. பைத்தான் செயற்கூறுகள் 7th சாப்டரில் தன்னைத்தானே அழைக்கும் செயற்கூறில் அடிப்படை நிபந்தனை என்றால் என்ன? அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா பின்வரும் உள்ள அனைத்து செயற்கூறுகளை விளக்குக. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சரம் என்றால் என்ன? 9th யூனிட் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் கொஸ்டின்ஸ் வரும். டென்த்து சாப்டரில் பார்த்தீங்கன்னா இனக்குழு என்றால் என்ன? சான்றுருவாக்கல் என்றால் என்ன? அழைப்பியின் நோக்கம் என்ன? அதுவும் இம்பார்ட்டன்ட். மூணுமே இம்பார்ட்டன்ட். 11th சாப்டரில் பார்த்தீங்கன்னா DBAவின் பணி என்ன? 3 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 12th சாப்டரும் எல்லா கொஸ்டின்ஸையும் தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதில் கொஸ்டின்ஸ் வரும். ஃபோர்டீன்த் சாப்டரில் பைத்தான் C++ நிரல்களை இறக்கம் அதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் படிச்சுக்கோங்க. 15 16ல் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லா கொஸ்டின்ஸையும் தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.